தலைமை மாமுனியாம் அகத்தியன் என்கின்ற அற்புதமான அருளாசானை, அற்புத பேராசானை, எழுகடல் உண்டு ஏழுலகம் ஆளுகின்ற மகத்துவமிக்க மகரிஷியே வருக வருக என, வருக வருக என அகத்தியத்தை, அற்புதத்தை மங்கள சங்கொலி உலங்கி அழைக்கிறோம். அகதீஷாய ஜெகதீஷா. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக. ஜெகமகா சபையிலே அகமாலும் சித்தனாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அகத்தியத்தை, அகத்தியத்தை, ஜெகத்தியத்தை வருகவே வருக, வருகவே வருக, வருகவே வருக என திருவடி பணிந்து, திருத்தால் பணிந்து, மகத்துவமிக்க மகா மகா ஆற்றலே, பேராண்மை மிக்க பெருமகா ஆற்றலே, நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகா சபை கொடுத்து அமர்ந்து அற்புத நூல் பெற்று கொடுத்த பெருமகா சித்தனே வருக வருக, வருக வருக என முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களும் சூழ்ந்திருக்க, சிவமும் அம்பாலும் அமர்ந்திருக்க, அற்புத பெருமகனே வருக வருக என திருச்செந்திலகத்திலே திருமகா பிரபஞ்ச மகா கூரையிலே நற்கருணை நல்லாட்சி நற்பெரும் ஆட்சி ஞான பெருங்கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான தருணமதுக்கு வழிவகுத்து கொடுத்த வழிவிட்ட பெருமுனியே வருக வருக என திருபடி தொட்டு வணங்கி, திருத்தால் பணிந்து வழங்கி அழைக்கிறோம். அகத்தியனை, அகதீசனை, அகதீசனை, ஜெகதீசனை, ஜெகமகா சித்தனை, அகமாலும் பெருமகனே வருக வருக, வருக வருக, வருக வருக வருக. அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமோ நமக. அதி ஆதி அரிதான சுவடி கொடுத்த சுந்தர சூட்சம நாயகனுடைய திருவடி வணங்கி, அவன் ஆற்றலால் கன்னி மூலையில் அமர்ந்திருக்கும் அற்புத திருவேந்தனுடைய அடிவணங்கி அகத்தியன் யாம் வந்து அமர்ந்துள்ளோம். அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, அகதீஷாய நமக. எழிலோடு ஏற்றம் கொண்டு வணங்கிய அற்புத திருப்பிரபஞ்ச கோமாதா நிகழ்வு தொடங்கி அபிடேக நிகழ்வுகளிலே தன்னை சிவமாய் உள்வைத்து உள்ளிருக்கும் சிவத்தை வெளிக்கொண்டு தன்னை சிவமாய் மாற்றி அமைத்து வழிபட்ட அற்புத நிலை தவழும் பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றமுற நடந்த நைவேத்திய ஆராதனை தவ நிகழ்வுகள் எல்லாம் உரைத்தவாறு திரு கைலாயம் தனில் அமர்ந்து நிறைவேற்றிய அற்புத தவக்கோலம் கண்டவனே, தவக்கோலம் கண்டு அமர்ந்தவனை கொண்டவனே, ஆசானே, அரிய சூட்சம நூல் கிடைத்து அச்சூட்சம நூலின் மூலமாக நல்லோர்கள் நாடி வரும் நல்லோர்களுக்கு நல்வழி காட்டும் சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அகதீஷாய நமக. ஆசான் என்றுணர்ந்து திருமகா குரு என்றுணர்ந்து அவனை நாடி வந்து அவன் வைத்திருக்கும் நாடியின் நாடி உணர்ந்து உரைப்பது அகத்தியனே, உரைத்து அமர்ந்தவன் ஏகனே என்று உணர்ந்து உள்ளுக்குள் அடிபணிவு சரணாகதி நிலையோடு வந்து அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் முழுமதி நன்னாளினுடைய அற்புத திரு ஆசிகள் வழங்கி, இது சிறுகூரை தலத்திற்குள் நடக்கும் நிகழ்வு என்று எம் சிவம் கூறியிருந்தாலும் அவன் அமர்ந்த தலம் கைலாய தலம் என்று சித்தன் உரைத்தவாறு யாம் அகத்தியன் உரைத்து அவனுக்குள் வந்து அமர்ந்தவர்கள் எல்லாம் சிவமாய் இனி வரும் காலங்களில் அமர்வார்கள் அவனோடு என்று அகத்தியன் யாம் அகதீஷாய நமக. ஏறக்குறைய
11,000 யுகங்களாக தவம் இருந்த புண்ணிய நிலைகளிலிருந்து பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத ஆற்றல் பெற்ற சித்தன் அமர்ந்த பிரபஞ்ச மகா சபையிலே வந்தமர்ந்தோர் யாவரும் அவனுடன் பல்வேறு புண்ணிய காலங்களிலும் தவமிருந்தவர்கள் என்று யாம் அகத்தியன் விளக்குகின்றோம். அகதீஷாய நமக, அகதீஷாய. அவ்வாறு புண்ணிய தொடர்பு உள்ளவர்களே இப்பிரபஞ்ச மகா சபையிலே வந்து அமர முடியும். அமர்ந்த பொழுதும் சிவசூட்சம நூலினுடைய ஆற்றலை உணர முடியும். உணர்ந்த பொழுதும் சித்தனோடு சிவசபையோடு நடைபோட முடியும் என்று அகத்தியன் யாம் உரைத்து அற்புதமாக இதுகாரும் வழிபட்டோர் வழிநடந்தோர் சித்தன் அடிபிறலா நடந்தோர் யாவரும் புண்ணிய நிலைகள் பெற்றவர்களே இருந்த பொழுதும் அவரவர்களை சாடிய வினை நிலைகளால் ஆங்காங்கு சென்று அமர்ந்து பல்வேறு நிலைகளுக்குள்ளும் உழன்று வந்து மறுபடி இறுதியாக வந்து அமர வேண்டிய தலம் அமரும் தலம் அமரர் தலமாகிய பிரபஞ்ச மகா சபை தலமே என்று அகத்தியன் அகதீஷாய நமக, நல்லுரை உரைத்து ஆற்றலாக சிவசற்சங்கம நிகழ்வு சிவமே அமர்ந்து ஆசி கூறி அகத்தியனை உள்வைத்து ஆற்றல் கொண்ட சித்தர் பெருமக்களை எல்லாம் உள்வைத்து பஞ்சபூத ஆற்றல்களை தமக்குள் வைத்து சிவமாய் வந்து அமர்ந்து ஆசி கூறும் தல நிகழ்வு எங்கு நடைபெறும் சித்தனே. அந்நிகழ்வு பெற்ற இத்தலம் பேறு பெற்ற தலம். இத்தலத்தில் வந்து அமர்ந்தோர்கள் பேறு பெற்றோர்கள் பேறு பெறுவோர்கள் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி இதுகாரும் சிவம் உரைத்தவாறு அகத்திற்குள்ளிருந்து கண்மூடி வந்த ஆசி மொழிகள் எவ்வாறு கண் திறந்த பொழுதும் அகத்தியனாக சிவமாக சித்தனாக பாம்பாட்டியாக விஸ்வாமித்திரனாக ஏன் யுகம் கடந்து தவம் இருக்கும் சிவமகா வாழை சித்தனாக கண் திறந்த பொழுதும் ஆற்றல் எவ்வாறு எங்கு செல்லாது ஆசி உரைத்துக் கொண்டிருக்கின்றான் சீடர்கள் என்ற நிலை இச்சித்த சபை உச்சகட்ட வளர்ச்சியை அடைந்து விட்டது என்கின்ற நிலையை உணர்த்திய நிலையாகும். இந்நிலை இருகண் திறந்த நிலை. இருகண் திறந்த பொழுதும் ஆசி மொழியிலிருந்து அருள் மொழியிலிருந்து சித்த நிலையிலிருந்து சிவநிலையிலிருந்து மாறாது உரைக்கும் அந்நிகழ்வு எங்கிருந்து வந்தது? பிரபஞ்ச மகா சபையினுடைய உச்சகட்ட நிகழ்வு. இதன் வளர் நிகழ்வு தொடங்கிய அத்தகைய நாளிகை பொழுதிலிருந்து தொடங்கியது என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி உரைத்து அமர்ந்திருக்கின்றோம். சச்சங்கம நிகழ்வு அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம். வந்தோர் யாவருக்கும் வருவோர் யாவோருக்கும் வர நினைந்து ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருந்து வணங்கிக் கொண்டிருப்போர் யாவருக்கும் அகத்தியன் யாம் சூட்சம இயல்பு நிலை கொடிமர மூலமாகவும் நற்கொடி மரத்தின் மூலமாகவும் அற்புத பதாகையின் மூலமாகவும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அருள் கீற்று செல்லும் இடமெல்லாம் அற்புதமாக பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதிசிவ கைலாய சூட்சம நூலினுடைய ஆற்றல் கீற்று சென்றடைந்து அவரவர்களுக்குள் சரீரத்திற்குள் இருக்கும் உடல் உபாதைகள் உள்ளிட்ட அவரவர்கள் இகலோக தடை நிலைகள் உள்ளிட்ட அத்துணை நிலைகளையும் வேறறுக்கும் ஆற்றல் சிவசூட்சம நூலின் மூலமாக பகிரப்படும் சூட்சமமாக வந்தமர்ந்தோர் யாவரும் ஞான நிலை பற்றிய வினாக்களோடும் அவரவர்களுக்குள் உள்ளிருக்கும் வினைநிகளில் ஓர் வினாவை தொடுக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை வினாக்களுக்கும் விடை சூட்சமமாக பகிர்ந்தளித்து அற்புதமாக ஆதிசிவ கைலாய சூட்சம நூலின் அற்புத இத்தகைய சிவவோசை சித்தவோசை ஞான அருளோசையின் மூலமாக செவி வழியாக உள்சென்று ஆற்றலாய் அவரவர்கள் உடல் இரத்த நாளங்களுக்குள் சென்று உடல் மூலக்கூறுகளுக்குள் சென்று அணுக்களுக்குள் சென்று இருக்கின்ற வினைகளை வேறறுக்கும் சூட்சமமாய் அதற்கு அவரவர்கள் தன்னை தயார்படுத்தி அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி தயார்படுத்துவது தயார் நிலையில் அமர்வது என்பது அவரவர்களுக்குள் உள்ளிருக்கும் சிவத்தை உணர்ந்து சித்தனை உணர்ந்து குருவை உணர்ந்து குரு அமர்ந்திருக்கும் சபையை உணர்ந்து சபையில் அமர்ந்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை உணர்ந்து நூலுக்குள் இருக்கும் சிவ ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலை உணர்ந்து அமர்வோர்கள் அத்தகைய நிலைகளை அடையலாம் என்றும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி உரைகளிலிருந்து உரைக்கின்ற உரைக்குள் வார்த்தைகளுக்குள் இருந்து வருகின்ற அற்புதமான இத்தகைய ஆற்றல் என்பது எங்கும் காணா ஆற்றல். யாம் அகத்தியனே நிறைவு பெற நிறைவு செய்ய முற்பட்ட பொழுதும் உள்ளுக்குள் இருந்து சிவசூட்சம நூல் பீரிட்டு கிளம்பி கொண்டிருக்கின்ற அற்புதமான ஆற்றல் எங்கிருந்து எழும்? இச்சபையில் மட்டுமே எழும் சித்தனே. அகத்தியன் அமர்ந்திருந்து அருளாற்றலோடு தவம் இருக்கும் தலங்கள் எத்தகைய தலங்கள் இருந்த பொழுதும் ஒட்டுமொத்தமான சிவத்தின் ஆற்றலை எல்லாம்
கொண்டு வந்து அமர்த்த வைத்து சிவசூட்சம நூலோடு தவம் இருக்கும் இத்தலமே யாம் அமர்ந்த தலையாய தலம் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சிவனுகழ்வாய் சித்தனே. அகதீசாய நமக. பேராற்றலே பெருங்கருணை வடிவமே எழுகுடல் உண்டு ஏழுலகம் ஆளுகின்ற ஆதி சித்தனே அற்புத பெருமகனே சிவமகா ஆற்றலே சித்த பேராற்றலே சிவலோகம் கண்டவனே சித்த பெருமகனே சிவலோகமாய் நின்றவனே என திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து மகத்துவமிக்க மகாசபையிலே மகா உன்னதமான அற்புதமான அத்தகைய அருள் சொற்பொழிவு சிவ சொற்பொழிவு சித்த சொற்பொழிவு அற்புதமான தேவலோக பூலோக நிகழ்வாக நடந்தேறி அற்புதமாக வளர்ந்து வருகின்ற அத்தகைய திரு நேரப்பொழுதினிலே தேவ நேரப்பொழுதினிலே அகத்தியன் எங்கும் காணா நிகழ்வாக கிட்டா காட்சியாக கிடைக்கா பொருளாக அமர்ந்திருக்கும் நிலையினை அனைவரும் வணங்கி தன் அகமதிலே தோன்றுகின்ற ஆன்ம ஈக வினாக்களை பொதுவான வினாக்களை அனைவரும் அகத்திய பெருமகனாரிடம் அவர் திருப்படியிலே சமர்ப்பணம் செய்து அத்தகைய வினாக்களுக்கு உரிய ஆன்ம ஈக விடைதனை நற்செவி மூலமாக கேட்டு மகிழ்கின்ற அற்புதமான தருணம்